நீங்களும் உலஹையா கொடுக்க போறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு. உலஹையா கொடுக்குற ஒரு ஆள் 6 விஷயத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அதுல உலஹையா கொடுக்குற ஒரு ஆளோட நீயத்து எப்படி இருக்கணும் என்றா, அல்லாஹு தாலாவோட கட்டளை நிறைவேற்ற வேண்டும், இன்னும் அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை பெறுறதுக்காக வேண்டி இருக்கணுமே தவிர பேர் புகழுக்காக வேண்டி உலஹையா கொடுக்கப்படாது. 2வது விஷயம், துல்ஹஜ் மாசத்துல பிறையை கண்டதிலிருந்து உலஹையா கொடுக்கும் வரை நகங்களையும் முடியையும் வெட்டுறதை தவிர்த்து கொள்ளணும். 3வது விஷயம், கடனாளியா இருக்கக்கூடாது. தனது பொறுப்புல ஈக்கிறாக்களோட செலவுகளை கவர் பண்ற ஒரு ஆளா இருந்தா உலஹையா கொடுக்கலும். 4வது உலஹையாவுடைய நேரம். பெருநாள் தொழுகை முடிஞ்சதுல ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் அசர் வரக்காட்டிலையும் உலஹையா கொடுக்கலும். அதுக்கு பின்னாடியோ முன்னாடியோ கொடுத்தா உலஹையா கருதப்படாது. 5வது விஷயம், அறுக்கும் முறை. உலஹையா கொடுக்கிறாள் அவருடைய கையால் அறுக்கிறது சிறந்தது. அப்படி இல்லாட்டி அவர் அந்த இடத்துல சமூகம் அளிச்சிருக்கணும். அறுக்கப்படுகின்ற பிராணிக்கு எந்த ஒரு நோவினையும் தராத மாதிரி ஆயுதத்தை நல்லா கூர்மையாக்கி வச்சு கொள்ளணும். அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அறுக்க வேண்டும். 6வது விஷயம், உலஹையா பங்கீடு செய்தல். குர்பான் கொடுத்த அந்த பிராணிய 3 பங்காக பங்கு பிரிச்சு 1வது பங்கு தனக்கும் தனது குடும்பத்தினர்களுக்கும், 2வது பங்கு தனது உறவினர்களுக்கும் தனது நண்பர்களுக்கும், 3வது பங்கு மிஸ்கின்களுக்கு பங்கீடு செய்ய வேண்டும். இந்த 6 விஷயத்தையும் கட்டாயம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும்.